அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அப்துல் ரஹ்மான், கார் மெக்கானிக். நீங்க 500, 1000, 2000, 5000 என் கோல்டு காயின் கூட இந்த ஓட்டுக்காக வாங்கியிருக்கலாம். பட் உங்களுக்கு காசு தர்றவங்க எப்படி காசு வருதுன்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நல்ல ரோடு, பாலம், ஏன் சின்ன குழந்தைய படிக்கிற ஸ்கூலு, இந்த மாரியான விஷயங்கள்ல ஏமாத்தி ஊழல் செஞ்ச காசா இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்தையே அழிக்கக்கூடிய சாராயத்த வித்து வர காசா இருக்கலாம். அதுவும் இல்லையா, நம்ம சொந்த தாய்நாட்டையும், நம்ம மக்களோட உரிமைகளையும் வேற கம்பெனிகளுக்கு வித்து விபச்சாரம் பண்ணி வர காசா இருக்கலாம். இந்த மாதிரியான காசத்தான் உங்களுக்கு தருவாங்க. அத விட்டுட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்ச காச எந்த ஒரு அரசியல்வாதியும் உங்களுக்கு ஃப்ரீயா தந்துற போறதில்ல. எனக்கு உண்மையாலுமே மானக்கேடா இருக்கு சொல்றக்கு. ஃபியூச்சர்ல நம்மள பத்தி வரலாறுல எழுதுனாங்கன்னா, இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க, இப்படி ஒரு குடிமக்கள் வாழ்ந்தாங்க, காசுக்காக ஓட்ட வித்தாங்க அப்படின்னு கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க வரலாறுலன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பா இத நம்புறேன். உண்மையா சொல்லணும்னா, எனக்கு உண்மையாலுமே ஊழல் பண்ற அரசியல்வாதியோ, இல்லன்னா லஞ்சம் வாங்குற அதிகாரிகள விட, நம்ம குடிமக்களான நம்மள நெனச்சு தான் பயமா இருக்கு. ஃபியூச்சர் நெனச்சு தான் பயமா இருக்கு. இந்திய தாய் திருநாட்ட நம்ம பொதுமக்கள்லாம் சேர்ந்து எந்த கண்டிஷன்ல கொண்டு போய் நிறுத்த போறோம்னு தெரியல. இலவசங்கிற விஷயத்துக்கு பின்னாடி போயி, மக்களோட நினைப்பு ஃபுல்லா யாராவது எதுலயாவது நமக்கு ஃப்ரீயா காசு தந்துருவாங்களான்னு மட்டுமே யோசிக்கிறாங்களே தவிர, உழைச்சு முன்னேறணும். அதுக்கான வழிய அரசாங்கம் ஏற்படுத்தணும்னு யாரும் நெனைக்கிறதா நான் நெனைக்கல. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாடு முன்னேறுமா? இல்ல இதே மாரி இலவசத்துக்கு பின்னாடி போய் உருப்படாம போகுமா? உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. ஜெய் ஹிந்த்.